கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படி, உம்மை நோக்கி பார்க்கும்படி நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். எங்களை அறிந்திருக்கிற தெய்வம், எங்களுடைய எல்லா சூழ்நிலையையும் ஆளுகிறவர், எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க. நீர் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். கன்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளில், இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினார். அவர் தொடர்ந்து நடத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக நன்மையாய் செய்கிற தேவன். அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதத்தின் 11வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 41ஆம் சங்கீதம் 11வது வசனம். இல்லை, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு, கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார். God is pleased on me. அருமையானவர்களே, இந்த வேதம் நமக்கு தருகிற இந்த ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார். இந்த இடத்துல இந்த சங்கீதத்தின் பின்னணியை நாம் பார்க்கும்போது, எந்த சூழ்நிலையில் தாவீது இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோமானால், இந்த சங்கீதத்தில் வேத அறிஞர்கள் சொல்லும்போது இந்த சங்கீதம் பாடப்படுகிற ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, தாவீது ஒரு பயங்கரமான வியாதியினாலே பிடிக்கப்பட்டு அவன் மரண படுக்கையில் கிடந்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த வியாதியின் படுக்கையில் இருக்கும்போது கர்த்தர் அவனை சுகமாக்கினார். அதை அவன் நினைத்து பாடின சங்கீதமாக இந்த சங்கீதத்தை சொல்லுகிறார்கள். அடுத்தது சொல்றாங்க, ஒருவேளை இந்த சூழ்நிலை இல்லாமல் இன்னொரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, அப்சலோம் இவனுக்கு எதிராக எழும்பின பொழுது தாவீது அப்சலோமுக்கு பயந்து அவன் ஓடுகிறான். தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற ஓடுகிறான். தன்னுடைய சொந்த மகனே தனக்கு எதிராக எழும்பினதை பார்த்து அவன் மனம் நொந்து ஓடும்போது இந்த சங்கீதத்தை அவர் எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது சொல்றாங்க, இந்த அப்சலோம் அவனுக்கு எதிராக எழும்பின பொழுது இந்த தாவீதோடு கூட இருந்த அவனுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பன் அகிதோப்பேல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரன். இந்த அகிதோப்பேலின் ஆலோசனை எப்படி இருந்தது அப்படின்னா, பைபிள் சொல்லுது தேவதூதனுடைய ஆலோசனை போல இருக்குமா. தாவீதுக்கு எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்தின இந்த அகிதோப்பேல் திடீர்னு இடம் மாறி இப்போ எங்க போயிட்டாரு, அப்சலோமோடு கூட போய் சேர்ந்து கொண்டார். அப்போ தாவீது தன்னுடைய நண்பன், தன்னுடைய நெருங்கிய நண்பன் தனக்கு துரோகம் செய்ததை நினைத்து அவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இதுல இந்த சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வியாதிப்பட்டு கிடக்கும்போது அவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு என்னெல்லாம் செய்வாங்க, என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்றத தாவீது அனுபவபூர்வமாக இந்த சங்கீதத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான, வியாதி நிறைந்த, துரோகம் நிறைந்த, எதிரிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம இந்த நிலையில் இருந்தோன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார்னு சொல்ல மாட்டோம், கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அவன் அனுபவித்தவன், ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து வைத்திருந்தான். ஆகவே அவர் சொல்றாரு, எனக்கு என் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இப்போ இந்த பிரியமாய் இருக்கிற ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையில செய்த காரியம் என்ன என்பதை குறித்து நாம் இந்த இடத்துல சிந்திக்க போகிறோம். முதலாவதாக 4வது வசனத்தை வாசிங்க. பிரியமாய் இருக்கிற ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார்? வாசிங்க. கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் என்று சொல்றார். முதல்ல அந்த ஆண்டவர், பிரியமாய் இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, என் பாவத்தினால் வந்த வியாதியை குணமாக்குகிறவர் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க இந்த எபிரேயர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சா, என்ன அப்படின்னா, வியாதி வந்தால் அவர்கள் என்ன யோசிப்பாங்களாம், இது என்னுடைய பாவத்தினாலே வந்தது, இது எங்கேயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன், ஆகவே என் வாழ்க்கையில இந்த வேதனை வந்திருக்கிறது அப்படின்னு அவங்க நம்புவாங்களாம். அது மாத்திரமல்ல, அந்த அந்த வியாதி எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த இடத்துல அவன் சொல்வது போல சரீரத்தின் வேதனை மட்டுமல்ல, ஆத்துமாவையும் அது அழிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அவங்க நம்பினாங்களாம். ஆகவே இவர்கள் எப்போதும் இந்த வியாதிக்காக ஜெபிக்கும் போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களாம், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று அவர் சொல்றார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த வியாதிப்பட்டு கிடக்கும் போது இவனுடைய வாழ்க்கையில இவனை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. 5வது வசனத்துல பார்க்கும்போது, அவன் எப்பொழுது சாவான், பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள். ஆண்டவரை என்னை குணமாக்குங்கப்பா. காரணம் என்ன தெரியுமா? என் சத்துருக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, எப்பொழுது இவன் சாவான், எப்பொழுது இவன் பேர் அழியும் என்று அவர்கள் சொல்றாங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, சத்துரு எப்பொழுதுமே நம்முடைய நன்மையை தேடுகிறவர்கள் அல்ல, அவர்கள் நமக்கு தீமை வரும், நம்ம அழிந்து போவோம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க தெரியுமா? அவன் வியாதியாக கிடக்கிறான், வேதனையில் கிடக்கிறான், அவனுக்காக பரிதபிக்கல, அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? எப்பொழுது இவன் சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று காத்திருக்கிற கூட்டம். அது மட்டுமல்ல, 3வது வசனத்தில் சொல்றாரு, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தையை தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உலக மனிதர்கள் சொல்றாங்க, எப்போ இவன் சாவா, எப்போ இவன் பேர் அழியும் என்று சொல்ல, இவர் சொல்றாரு, படுக்கையின் மேல் வியாதியா இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் ஆண்டவர் மாற்றி போடுகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மேல பிரியமாய் இருக்கிறதுனால வியாதியின் படுக்கையிலிருந்து நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சில வியாதிக்காரரை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. மத்தேயின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அப்போ ஆண்டவர் அந்த வியாதியை குணமாக்கும் போது அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, மரண படுக்கையிலிருந்து உன்னை நான் தூக்கிட்டேன், நீ என்ன பண்ண, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 38 வருஷம்
வியாதிப்பட்டு கிடந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 8வது வசனத்துல, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் தான் உங்க கூடயும் என் கூடயும் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நம்மை வீழ்த்துகிறது போல இருக்கலாம். நம்ம கூட இருக்கிற மனிதர்களும் நம்முடைய சத்துருக்களும் சொல்லலாம், எப்போ இவன் அழிவான், எப்பொழுது இவன் பேர் நாசமாகும், எப்போ இவன் காணாம போவான், இவனுடைய மேன்மை எப்பொழுது அழியும் அப்படின்னு காத்திருக்கிற மக்களுக்கு மத்தியில ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என் மனிதர்கள், என்னுடைய ஜனங்கள் அல்லது என்னுடைய பிள்ளை சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு நாள் அவங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது. அவர்களுடைய வியாதியின் படுக்கையை நான் மாற்றி அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று இறங்கி வருகிறார். இந்த மாலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, நம்முடைய சூழ்நிலை ஒருவேளை மரணப்படுக்கையில் கிடப்பது போல, எந்த நம்பிக்கையுமே இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் நம்முடைய கதவுகள் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் சத்துரு நம்மை பார்த்து சந்தோஷப்படுவது போல இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, என் மேல பிரியமாய் இருக்கிற கர்த்தர் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கை விழுந்து போக, அழிந்து போக அவர் விடமாட்டார். அல்லேலூயா. அந்த உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தைரியமாய் சொல்லலாம், கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, என் மேல் பிரியமாய் இருக்கிற கர்த்தர் என்ன செய்கிறாரா, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை குணமாக்குவார். வியாதி மட்டும் இல்ல, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்னுடைய சத்துரு சந்தோஷப்படக்கூடாது. அல்லேலூயா. சத்துரு என் மேல ஜெயம் கொண்டதாக அவன் நினைக்க கூடாது. ஆகவே சத்துருக்களின் நிமித்தம் கர்த்தர் என்னை குணமாக்குகிறவர். 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்கே அவர் சொல்றார், வாசிங்க, என் அழிவுக்கு காத்திருக்கிறார்களா, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள். காத்திருக்கிறாங்க, எப்போ அழிவான், எப்போ சாவான். சரிங்களா? அவங்களுக்கு அதில் லாபம் உண்டு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஆகவே அவங்க செய்கிறாங்க. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா ஒருத்தர் வியாதிப்பட்டார், படுக்கையில் கிடக்கிறார். அங்கே மருத்துவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, ராஜா சந்தேகம்தான், நீ பிழைக்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த செய்தி தேசத்தில் பரவினது. அப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வருவார், காலையில் வருவார், வாசலில் நின்று அந்த சேவகனை பார்த்து கேட்பார், ராஜா எப்படி இருக்கிறாரு. ராஜா சீரியஸாக தான் இருக்கிறார். சரி, ஏதாவது ஒன்றுன்னா சொல்லி அனுப்புங்க அப்படின்ட்டு கிளம்பிடுவார். திரும்ப மறுநாள் வருவார், கேட்பார், ராஜா எப்படி இருக்கிறாரு. ராஜா இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னதும், சரி நீங்கள் சொல்லி அனுப்புங்க அப்படின்ட்டு போயிடுவார். இப்படி நாட்கள் கடந்து போகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சாவார்னு சொன்ன ராஜா பிழைச்சிட்டார். இப்போ அவர் பிழைத்த பொழுது எல்லாரும் போய் சொல்கிறாங்க, ராஜா, ஜனங்க நம்ம தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எல்லாரும் நீங்கள் சுகமாகணும்னு கடவுள்கிட்ட வேணுனாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே வரும்போது சொன்னாங்க, ஒருத்தர் மட்டும் டெய்லி வந்து உங்களை விசாரிச்சுட்டு போவார் ராஜா அப்படின்னாங்க. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், டெய்லி வந்து விசாரிச்சாரா, அந்த மனுஷனை கூட்டிகிட்டு வாங்கன்னாங்க. அந்த மனுஷனை கூட்டிட்டு வந்ததும் ராஜா அவனை பார்த்து அப்படியே புகழறாரு, என் கூட பிறந்தவன் கூட இந்த மாதிரி விசாரிச்சிருக்க மாட்டான், டெய்லி வந்து விசாரிச்சிருக்கிறீங்க, டெய்லி எனக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் கரிசனையோட காலையில் வந்து என்னை விசாரிச்சுட்டு போயிருக்கிறீங்க. கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் யார், நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனுஷன் சொன்னானா, ராஜா, நான் சாவு பெட்டி அடிக்கிறவன். என்னது? நான் சாவு பெட்டி அடிக்கிறவன். ராஜா செத்து போயிட்டாருன்னா பெரிய ஆர்டராக கிடைக்கும், அதனால மற்றவன் முந்துறதுக்கு முன்னால் நான் முந்திக்கணும்னு சொல்லி டெய்லி காலையில் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிப்பேன். இப்படியும் இருக்கிற ஆட்கள் உண்டு. இப்போது நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் பல நேரங்களில் நம்மளை விசாரிக்கும் போது ரொம்ப கரிசனையாக விசாரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா, எப்படி இருக்கிறீங்க, என்னாச்சு, டாக்டர்கிட்ட போனீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா,
ஆனால் உள்ள இன்னொரு எண்ணம் ஓடிட்டு இருக்கோம், இந்த சனியை இருந்து என்ன பண்ண போகுது, செத்துச்சனா ஒரு நாளில் சந்தோஷமாக முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிற கூட்டமும் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் அழிவுக்கு காத்திருக்கிறவர்கள் மத்தியில் என்னை நீர் குணமாக்குவீர் ஆண்டவரே. அல்லேலூயா. 6வது வசனத்தில் அந்த சத்துரு என்ன பண்ணுறான் பாருங்க, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்திலே அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். பாருங்க, இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னை விசாரிக்க வர்றாங்க, பார்க்க வருகிறவன் எப்படி வர்றான்னா வஞ்சனையா வர்றான். அவன் உண்மையா வரல, வஞ்சனையாக வருகிறான். என்கிட்ட பேசுறான், என்னுடைய நெருக்கடிகள், என்னுடைய பலவீனம், என்னுடைய குறைவு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, வெளியே போய் அதை தூற்றி திரிகிறார்கள் என்று சொல்லுகிறான். தூற்றுகிறார்கள் இல்லை, நிறைய நேரங்கள் அப்படிதான் நடக்குது. நம்மக்கிட்ட பேசும்போது நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டத்தை, நம்முடைய குறைவுகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போய் அதை ஊருக்கெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் எனக்கு இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். பாருங்க, முதல்ல எப்போ சாவான்னு காத்திருந்தாங்க, 2வது இவனுடைய குறைவுகளை கொண்டு போய் வெளியே தூற்றுனாங்க, 3வது ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, என்ன தெரியுமா, இவன் இனிமேல் சுகமாக போவதில்லை, எழுந்திருப்பதில்லை என்று அவங்க சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, என் பிராண சிநேகிதனும் என் அப்பம் புசித்தவனும் இல்ல, அவன் என்ன பண்றான் பாருங்க, என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அப்போ இங்கே அந்த இதை தான் வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அகிதோப்பேல் ஒருவேளை இந்த சூழ்நிலை இருக்கலாம். அவனுக்கு நெருக்கமானவன், அவனோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு எதிராக தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லுகிறான். இப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையில தான் 10வது வசனத்துல இந்த சங்கீதக்காரன் தாவீது கேட்கிறாரு, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணோம். சாதாரணமா இல்லை ஆண்டவரே, என் சத்துரு என்னை தூற்றி திரிஞ்சான், செத்து போவான்னு சொன்னான், முடிஞ்சு போச்சுன்னு சொன்னான், எனக்கு விரோதமாக தன் குதிகாலை தூக்கினான். ஆகவே எனக்கு நீர் இறங்கி அவர்களுக்கு நான் சரி கட்டும்படி, சரி கட்டணும்னா பழி வாங்கிறது இல்லை, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி நான் எழுந்து நிற்க நீர் எனக்கு உதவி செய்யும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த சங்கீதக்காரனை போல பல நேரங்களில் நாம ஆண்டவர்கிட்ட இப்படி தான் ஜெபம் பண்ணுறோம், என் குடும்பம் அழியணும், என் குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடாது, என் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசுகிறவங்க அத்தனை பேருக்கும் முன்னால் நான் தலை நிமிர்ந்து நிற்கணும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமா. சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்கிறான், கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறதுனால என் சத்துருடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறாது. கடைசியாக நாம் பார்க்கும்போது 3வது சொல்றாரு, அந்த 11வது வசனத்துல, கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று அறிவேன். அல்லேலூயா. இதுல 2 வகையில இந்த வசனத்தை வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, ஒரு அடையாளமாக இதை அவன் பார்க்கிறான், 2வது ஒரு அறிக்கையாக இதை பேசுகிறான். முதல்ல அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில நேரங்களில் நம்ம மனசில் ஒரு அடையாளமாக ஒரு காரியத்தை சொல்லுவோம். நான் இன்னைக்கு இங்கே போகிறேன், அந்த இடத்துல என்னை பார்த்து ஒருத்தர் வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டாருன்னா அது கடவுள் என் கூட இருந்து நடத்துகிறாரு, இது நல்லதுன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படி யாரும் எனக்கு உதவி செய்ய வரலன்னா அது ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இல்லைன்னா இன்னொரு ஏதோ ஒரு காரியம் இது இப்படி நடந்துச்சுன்னா இது கடவுளுடைய சித்தம், இது இப்படி நடக்கலைன்னா அவருடைய சித்தம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே போலத்தான் சங்கீதக்காரர் நீங்க சொல்றான், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாமல் போனால் கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று அறிவேன். முதல்ல அது ஒரு அடையாளம் இல்லையா. என் சத்துரு என்னை ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னா கர்த்தர் என் மேல பிரியமாய் இருக்கிறார் என்று நான் அறிவேன்.
ரெண்டாவது, இது ஒரு அறிக்கை, விசுவாச அறிக்கை. என்ன சொல்றேன் தெரியுமா? என் சத்துரு என் மேலே ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். ஆண்டவரே, நீர் என் மேல பிரியமாய் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை செய்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் என் மேலே பிரியமாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசி பாருங்க, 2வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சத்துருடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடாம, சத்துரு நினைக்கிறான் எப்போ இவன் சாவான், இவன் பேர் எப்போ அழியோன்னு பார்த்தா, கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைக்கிறார். அது மாத்திரமல்ல, பூமியின் மேல் அவன் எப்படி இருக்கிறானா? பாக்கியவானாய் இருக்கிறான். எழுதி வச்சுங்க, நான் ஆண்டவரின் நாமத்தினால எப்படி வாழப்போகிறேன்? பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வாழப்போகிறேன். சத்ருவினுடைய விருப்பத்திற்கு கர்த்தர் விட மாட்டார். வேலை செய்கிற இடத்துல யாராவது உங்களுக்கு எதிராக எழும்பினாங்கன்னா உடனே சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனால இந்த மனுஷன் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். நம்புறீங்களா? யார் உங்களுக்கு எதிராக எழும்புறாங்களோ அவர்களை உங்கள் பட்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர் தான் உங்கள் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கலையான்றாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே ஒரு தொல்லை ஒன்று உட்காந்துட்டு இருக்குது, எப்போ பார்த்தாலும் தொல்லையாக தான் இருக்குது. நான் எதை செஞ்சாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா அவங்கள கொண்டு தான் கர்த்தர் உங்களை புகழ்வார். அல்லேலூயா. யார் உனக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, இங்கே நாம் பார்க்கிறோம், எப்பொழுது சாவான் எப்பொழுது அழிவான் இவனை தூற்றி திரிந்த ஜனங்களுக்கு முன்னால கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? அவனை பாதுகாத்து அவனை பாக்கியவானாக கர்த்தர் நிறுத்துகிறார். அது மாத்திரமல்ல, சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன சொல்றது? நான் என் பிள்ளைய பாதுகாப்பேன். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் பிள்ளையை பாதுகாப்பேன். நீ என்ன அவங்கள பற்றி பேசுறது? அவங்கள பற்றி தூற்றி திரிய வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. நான் அவர்களை பாதுகாப்பேன். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் பாதுகாக்கிற கர்த்தர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு பாட்டு பாடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் செங்கடலை கடந்து வெளியே வந்த பிறகு அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடும்போது அதில் 9வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. அந்த எகிப்தினுடைய சேனை அவர்களை தொடர்ந்து வரும் பொழுது அவங்க என்ன சொல்லிட்டு வர்றாங்களாம் பாருங்க. வாசிங்க 15:9. தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொன்னார்கள். அதே மாதிரி என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். அல்லேலூயா. இந்த ஜனங்க முன்னாலேயும் போக முடியல. முன்னாலே செங்கடல் இருக்குது, 2 பக்கமும் பெரிய பெரிய மலைகள் இருக்கிறது. அவங்க அந்த பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு திரும்பி பார்த்தா சத்துரு பின்னால் என்ன சொல்லிட்டு வரான் தெரியுமா? தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். அந்த ஜனங்க கையில் ஆயுதமே கிடையாது. அவங்க எல்லாம் இப்போ நிராயுத பாணிகளாக நிற்கிறாங்க. ஆகவே நான் அவர்களை தொடர்ந்து போவேன், பிடிப்பேன், அவர்களை கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் என்ன ஆகும்? திருப்தி ஆகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். ஆனால் வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்தில், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்துருடைய விருப்பத்திற்கு கர்த்தர் ஒரு நாள் நம்ம விட மாட்டார். அங்கே நடக்கிறது ஒரு அசாத்தியமான காரியம், அல்ல? அசாத்தியமான காரியம். காற்றை வீச பண்ணினார். தரை காற்று வீசி செங்கடலை 2ஆக பிளந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தரையில், உலர்ந்த தரையில் நடந்து போகிறாங்க. அவங்க போனதும் நான் நினைக்கிறேன் இவனுடைய மொத்த நோக்கமும் எங்கே இருந்திருக்கு தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடருவேன், பிடிப்பேன், அவர்களை கொள்ளையாடி பங்கிடுவேன் என்கிற அந்த ஒரே நோக்கத்தோட எங்க போறோம், எப்படி போறோம், யாரை நம்பி போறோம் ஒன்றும் தெரியாது. உள்ள நுழைஞ்சிட்டான்.
திடீர்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது? தண்ணீர் நிற்குது, மதில் போல நிற்குது. உள்ள வந்து மாட்டிக்கிட்டான். பைபிள் சொல்லுது, காற்றை வீச பண்ணினார், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்கள், ஈயம் தண்ணீர்களிலே அவங்க என்ன பண்ணாங்களாம்? ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். முதல்ல சொல்றாரு, நான் உன்னுடைய வியாதியை நான் மாற்றுவேன், பாவத்தினால வந்த வியாதியை நான் மாற்றுவேன். ரெண்டாவது, சத்துருக்கள் உனக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, நீ அழிந்து போவாய், நீ விழுந்து போவாய், நீ எழுந்திருக்க மாட்டாய்ன்னு சொல்றாங்க பார்த்தியா, அந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு நான் உன்னை குணமாக்குவேன். மூணாவது சொல்றாரு, நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன், ஆகவே நான் உன்னை குணமாக்குவேன், நீ ஆண்டவருடைய நாமத்தினால பாக்கியவானாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நானும் அந்த பாக்கியவானாய் வாழும்படி என் மேலே நீர் பிரியமாய் இருங்கப்பா, என்னை நடத்துங்க, என்னை பாதுகாத்துங்க. எனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களின் விருப்பத்திற்கு நீர் என்னை ஒப்புக்கொடாதபடி என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. ஒருவேளை இந்த இடத்துல நான் வரும்போது வந்திருக்கிற சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். வியாதி அல்லது பிரச்சனை, நான் விழுந்து போவேன், அழிந்து போவேன், அமிழ்ந்து போவேன் என்று சத்துரு நினைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, என்னை குணமாக்குங்க, என்னை குணமாக்குங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. தகப்பனே, பாவத்தினால வந்த வியாதி, ஒருவேளை என் வாழ்க்கையில் சாபத்தினால வந்த வியாதி, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் என்னை குணமாக்கும் ஆண்டவரே, என்னை சுகமாக்குங்க. என் படுக்கையை நீர் மாற்றுகிற தேவன். என்னுடைய வியாதி படுக்கை, மரண படுக்கை, என்னுடைய இயலாமை என்கிற படுக்கை எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீரப்பா. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறதுனால என்னை குணமாக்குவீர். ரெண்டாவது சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் சத்துரு என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு என்னை குணமாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துரு சொல்றான், எப்பொழுது இவன் சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும், அவங்க வெளியே போய் நம்மை பற்றி தூற்றி திரிகிறாங்க, அவர்களுடைய சந்தோஷமே நம்ம அழிகிறது தான் அப்படின்னு இருக்கும்போது சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்கும், நீர் என்னை குணமாக்கும். 10வது வசனத்தில் அவன் சொல்லுகிறது போல, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணுங்கப்பான்னு சொல்றான். சத்துருக்கு முன்பாக நாம் விழுந்து போனவர்கள் அல்ல, நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு நாளும் சத்துருவுக்கு முன்பாக தலை கவிழ்ந்து நிற்க மாட்டாய், நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். மூணாவது கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன், ஆகவே நான் உன்னை வாழ வைப்பேன், உன்னை பாக்கியவானாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம சோர்ந்து போய், என் வாழ்க்கையில் இத்தனை தடை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, ஒவ்வொரு நாளும் நான் கடந்து வருகிறது போராட்டமான வாழ்க்கை தானே, எனக்கு ஒரு நன்மை இல்லை ஆண்டவரே நீங்க புலம்புவீர்களானால், கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருப்பாய். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதினாலே எங்களுடைய பாவத்தினால் வந்த எல்லா வியாதிகளையும் கர்த்தர் எங்களிலிருந்து மாற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் சத்துருவினுடைய நிமித்தம் எங்களுக்கு வந்திருக்கிற எல்லா நெருக்கடிகளிலிருந்து எங்களை குணமாக்கி எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மேல் நீர் பிரியமாய் இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில் சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடி நீர் எங்களை காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர். பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் எங்களை நீர் நிறுத்துகிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் வந்த எல்லாரையும் அப்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் குறைபட்டு போகாதபடி, பலவீனப்பட்டு போகாதபடி, சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் தலை கவிழ்ந்து நிற்காதபடி
எங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து நடத்தும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.